அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இதைத் தொடர்ந்து நமது அழகான கிராமத்திலே இந்த மாபெரும் விழாவை முன்னிட்டு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா மீண்டும் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இதே கிராமத்தில் சீரம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை செயலாளர் அருமை ஐயா வேல்முருகன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை செயலாளர் வேல்முருகன் ஐயா அவர்கள் அடியேன் எனக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இவருடைய கலைதேவி நாடகன் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். அதைத் தொடர்ந்து அழகான நமது அப்துல்லாபுரம் கிராமம் அம்பாளுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள், நமது ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற அனைத்து கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் இந்த மாபெரும் விழாவை ஒன்றிணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான நீ ஒரு ஆள் தான் நாடகம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி 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 நன்றி. இந்த அழகான வேளையிலே எங்கள் கலைதேவி நாடக மன்ற நடிகர்களை பாராட்டி நமது ஊராட்சி மன்ற தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆசிரியர் ஆனந்தன் ஐயா அவர்களும் அவர் உடனிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் ஆசை நெஞ்சங்களுக்கு பொன்னாடை சாட்டியிருக்கிறார்கள். நன்றி நன்றி. பொட்டு வச்ச தங்க கூடும் ஊருக்கு நீ மகனும் இதோ நமது கிராம பொதுமக்கள் சார்பாக எங்கள் நாடக மன்ற ஆசிரியர் இசைக்குயில நடராஜன் பாராட்டி அதைத் தொடர்ந்து மிருதக மாஸ்டர் ஐயா அவர்களுக்கு இதை பொன்னாடை சாட்டுகிறார்கள். அதைத் தொடர்ந்து நாடக நடிகர்கள் அனைவரும் மேடை அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாடக நடிகர்கள் மேடை நிறுத்திட்டு மேலே வாங்க. அன்பு உள்ளம் கொண்ட நாடக நடிகர்கள் அனைவரும் மேலே வாங்க. நன்றி நன்றி. இதோ ஆசிரியர் ஐயா எனக்காக பொன்னாடை சாட்டுகிறார். மனமார்ந்த நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. இதோ நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் மறுசுவை உணவளித்த அன்பு உள்ளம் கொண்ட சேகர் ஐயா அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். பாட்டு பாட சொன்னா சரி சரி. நன்றி நன்றி. வாங்க அடுத்ததாக அஜிரடி வில்லன் முன்னாடி 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 வேணாம். அடுத்ததாக அன்பு உள்ளம் கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. வாங்க யுவராஜ் வாங்க மேலே வாங்கப்பா, மேலே வாங்க. பொம்பளை வயசுக்காரெல்லாம் மேலே வாங்க. நன்றி நன்றி நன்றி. எழுந்துரு பாபா பாபா வாணம். சிறப்பாக அபிநய சுந்தரி, நாட்டிய பேர்வழி பத்மனி அம்மா வராங்க. கைத்தட்டுங்கள். மறைந்திருந்து பார்க்கும் சில அன்பு உள்ளம் கொண்ட அடுத்தது வாங்க ஐயா வாங்க. பிரபல நாடக ஆசிரியர் சகலகலா வல்லவன் சுப்பராஜன் ஐயா வருகிறார். ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்திலும் ஒன்றுமே தெரியாத இருக்கக்கூடிய வெற்றி. நன்றி நன்றி நன்றி. அதைத் தொடர்ந்து ஜில்லு 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 வருகிறார். நன்றி நன்றி. நிலேஷ், அதைத் தொடர்ந்து நிலேஷ், அபி, முருகன் வாங்க வாங்க. நேரம் ஆகுது வாங்க. நன்றி 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 நன்றி. நிலேஷ் மாஸ்டர் நன்றி நன்றி.
ஆம்பளை குழுவாயா வெக்க வரும். பொம்பளைங்களுக்கு தான் வெக்க வருமா? ஆம்பளைங்களுக்கு வெக்க வராதா? பொம்பளைங்க வெளிப்படுத்துவாங்க, ஆம்பளைங்க அமைதியா இருப்பாங்கப்பா. எப்படிப்பா வெளிப்படுத்துவாங்க? பொம்பளைங்க வெக்க வந்தா அப்படின்னு வெக்கத்தாலே காலாலேயே நிலத்துல போடுவாங்க பெண்கள். ஆம்பளைங்க ஆம்பளைங்க அந்த கல்லாட்டு நின்று வேடிக்கை பார்ப்போம். ஆமாப்பா, வெக்க வருது. வெக்கம். இந்த வயசுல யாருக்குன்னா வெக்க இந்த வரும்? அம்மா வயசாகி போச்சு. இந்த வயசுல கேட்குதா? இந்த வயசாகி போயிடுறேன். நான் என்ன பொங்கலை பார்த்தாலும் போட்டுக்கிறேன். பொங்கலையா போட்டுக்கிறேன். நான் எவ்வளவு ரீசெண்டா இருக்கிறேன். ஐம்பதிலும் ஆசை வரும். இதுதான் காதலா? வயதுக்கு வந்த பசங்க நியாயமாயா? என்ன பசங்க நியாயமா? என்னப்பா? அதனால கிட்ட வருது. ஆமா. நீ நான் வயசுல வச்சிருக்கேன். உனக்கு லவ் பாட்டி கேக்குறாங்க. எப்படி ராஜராஜ சோழன் ஆடு வா 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 வாழ்ந்து வீடு போ 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 போந்து இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? இடுகாடு சொல்லக்கூடிய சுடுகாடு பாவான்னு கூப்பிடுது, வீடு போடான்னு சொல்லுது. என்ன பண்றது? 600 ஆனாலும் சரி, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போனாலும் சரி, வயசான காலத்துல கிழமை ஒரு பொம்பளையை பார்த்தானா அந்த நாடி நரம்பெல்லாம் தளர்த்து போன நாடி நரம்பெல்லாம் அப்படியே முறுக்க சுப்புன்னு நிற்கும். அந்த கிழவனுக்கு தலை எப்படி ஆளும் தெரியுமா? வயசான காலத்துல கொண்டாட்டி வேணும் இப்படி ஆளும் கிழவனுக்கு. அதே கேள்வியே அந்த ஆம்பளை கூப்பிட்ட உடனே தர ஆட்ட உடனே ஆடுதே இல்லையோ உங்களுக்கு நல்லா ஆடுது. இறைவன் கொடுத்த தலை இருக்குதுப்பா, ஆடுது. தலை நாயமானி படுத்து நீ நாய் பாப்பா, நீ படுத்தாய்ப்பா நாயமாயா உள்ள பத்திய கது தட்டு வர வேண்டியது. அது 3 நாள் தட்டா கதுக்குள்ள ஐயோ ஐயோ சரோஜா எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். இது மாதிரி மென்டல் மகாராணி ஒரே குத்தி இந்த மகன் பின்னாடி திரும்பிக்கா, அப்புறம் கிக்கு மகன் மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. நான் திரும்பி குத்துணும்னு வச்சுக்கோ ஒன்னும் ஆகாது. தேவையா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த சொல்லுதானே நமக்கு வரும். ஆமா ஆமா, நீ குத்துறன்ற அவன் திரும்பி குத்துறோம். அதானே அம்மா இல்லாத பொண்ணுங்க நான் உண்மைதாப்பா. பிள்ளையா வளர்த்த பண்ணாங்க போல. நல்லா இருக்கிறியா? நல்லா நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அடமானம் போட்டு இல்ல இல்ல நீ எதுக்கு தான்
வந்து வாங்கோ நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க செய்யக்கூடாது. நீ பார்த்துட்டியா? நீ பார்த்துட்டு நான் சொன்ன உடனே ஏய் அம்பி, அவன் சொல்றதை கேட்ட உடனே எனக்கும் வெக்கமா வருது. மாமி மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு மாமா பொண்ணுக்கு சரி மாமா சொல்லிப்போ மணிமணி சொட்டு விழா உன்னை யாரோ நாடே விழா கோலமாக இருக்கிறதப்பா. ஆனந்தம் விளையாடும் வீடு அதில் பெண்கள் உருவான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனந்தம் விளையாடும் வீடு நீதானே அப்பா நான் வணங்கும் தெய்வம் நான் தானே அப்பா நீ பெற்ற செல்வம் எழுதாத வேதமும் எழுதியதென்ன வணங்காத தெய்வத்தை வணங்கினான் என்ன ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு நூல் கொண்ட ஒரு வாழை ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு வேலைக்காரன் எங்க வைக்கணும் அங்க வைக்கணும். எப்படிப்பட்ட ஒரு மகாராஜா இந்த நாட்டுக்கே மன்னா அவர் வந்து விளையாடுங்க. அப்ப அடிக்கிறதுக்காக வந்து நான் எத்தப்ப கிடையாது. நான் கட்டப்ப வலித்தாங்க புடிச்சு கடைசியா இப்படி மூஞ்ச காட்டுற உனக்கு நான் சித்தப்பா மாதிரி ஒரு வேலைக்காரன் சித்தப்பா சொல்ல மாட்டியா சகல மகளே முரளி, ஒரு கோபுரத்துல எதுவுமே இல்லப்பா. என்னப்பா இது? அவர் சொல்றதுனால அவருக்கு ஒரு சந்தோஷம்னா சொல்லி போட்டுப்பேன். என்ன இருக்குது? நாங்க தம்பி செய்வோம். கல்யாணம் மட்டும் பண்ணாத, இங்க கலந்துக்கோ. பூஜை பத்தியா? மகளே முரளி, அப்பா, அழைத்த காரணம் என்ன தெரியுமா? எதோ விடாம. எனக்கு பழுதாகி விட்டதப்பா. அப்படியா? ஆகையால் என் நாட்டை முழக்க மறுபடி சுட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிறேன். நாட்டை ஆள வேண்டும். சத்தியமே மாத்து. மன்னனாக்கு போறோமா? அம்மாதி பேசாத
என்னப்பா இது நாடோ சின்ன சின்னவன் இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தும் பக்குவம். ஏய் என்னடா இது? நாங்க ஐயா ஏய், பயமா இருக்குடா. பதவி வரும் பொழுது இவ்வளவு நேரம் ஏற்றுத்தனமா இருந்துட்டேன். ஒரு நாட்டை கட்டி காப்பாற்று சாதாரண விஷயமாடா. அப்பா என்னப்பா இது? விளையாட்டு பிள்ளை என்பதை நீயே ஒத்துக்கிட்டேன். அதை பத்தி இல்ல நேற்று விளையாட்டு தான் பார்த்தேன். ஆகையினாலே என் நாட்டில் இதெல்லாம் பாட வேண்டும். தந்தைக்கு விழுந்தாகி விட்டதப்பா. சின்ன சிறு வயதிலிருந்து உடைய வார்த்தையை ஒருபோதும் தட்டி கழித்ததே கிடையாது. அப்பா நான் யுத்தத்தை சொல்லவில்லை. சைலன்ஸ் மூளைக்கு மூளை. அந்த ஒருத்தர் பா ஏய், எங்கதான் வந்து தெரியல ட்ரம்முக்கு. அப்பா தாயை சிந்ததான் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சபாஷ் என்ற தாரக மந்திரத்தை கற்றுவந்தவன் பையனே உடைய வார்த்தை ஒருபோதும் நான் வெளிநாடு போய் தான் ஓடி கிடக்குறாங்க. நான் மெத்தல நான் ஒளி கிடக்குறேன். கம்பெனியே மென்டல் கம்பெனி மென்டலுக்கே சைலன்ஸ் மாத்தா அமைச்சர் அவர்களே, என்னுடைய மகனுடைய திரை கழுத்தினிலே இந்த மலர் மாலையை நீதான் இந்த விழாவை துவைக்க வைக்க வேண்டும். ஐயா காலத்து கிடைக்க எப்பேற்பட்ட பாக்கி எனக்கு கிடைக்க போகிறது. அப்பா பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்களாக இருந்தாலும் அந்த செல்வங்களை வளர்த்தது யார்? ஆகவே எனக்கு பிறந்தார் இந்த மாலை போது அமைச்சர் திருக்கலத்தினால் அண்ணனுக்கு பணிபடி சுற்றுவதா அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? என்ன காரணம்? சொன்னாங்களா? ஏன் ஏற்றுக்கொள்ள போனார்? கேளுங்க மக்களை. வந்தவா அவமானம் பருத்த அவமானம் எங்களை சேமியா காசுகள் நாங்கள் நினைத்தா இந்த நாட்டை தவிர்த்து பொடியாக்கி விடுவோம். ரைஸ் மில்ல வேலை பார்க்கிறவங்களோ உண்மை இவர் தவிடு பிடிக்கிறாலும் நான் அமைச்சரே கோபப்படாதீர்கள். திருக்கத்தை மாலை சுட்டு கூடாது. வாயில வரசே. கோபம் வந்தா கோச்சியா மாறிடுவோம். ஏன் தடுத்து நிற்கிறார்? என்ன காரணம்? என்னை பற்றி உனக்கு தெரியாத ஜாக்கிரதை. தலைவிதாரி கோபப்பட வேண்டாம்.